திடீரென்று என்ன காந்தி இறந்து விட்டாரா? என் தம்பி கிஷோர் சாமி தான் போட்டிருக்காங்க சுட்டி செய்தியில. மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று. அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். இப்போதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள். 1974 பொந்தம் போட்டு 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம். இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம்? பதில். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த ஆட்சியை போட்டார்ல ஐயா, அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்தர சொல்லுங்க. மேகதாது அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க. அப்படி ஐயா குஜராத் கலவரத்துல ஒரு ஆட்சியை, மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. நாங்க அவர் சொல்றாரு ஐயா, இந்த கச்சத்தீவை இப்படி பண்ணிருச்சு காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். கட்டாயமா கொதிப்பான்ல. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களின் சிக்கிக்கிட்டமே நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். எப்படி இருக்கு? நாங்களும் தான் கொதித்து போயிருக்கிறோம். குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் நானும் என் தம்பிகளும் ஆட்சியை போட்டு எடுத்து பார்த்தோம். உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழ் மகனும் கொதித்து போயிருக்கிறோம். உங்களை துரத்தி துரத்தி இந்த தேர்தலிலே விரட்டுவது என்ன கொடுமை? இத்தனை காலம் கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலம் பலமுறை வந்தார். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போது வராத கச்சத்தீவின் பற்று தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள். அப்போது வராத பற்று இப்போது வருகிறது. எப்போது? இன்னும் 10 நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறது. காரணம், இந்த எளிய மகன்தான் கச்சத்தீவு பரப்புரை தொடங்கிய நாள் என்று தொடர்ச்சியாக கச்சத்தீவை பற்றி பேசுகிறான் சீமான். அது தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பொருளாக பேசப்படுகிறது. அதனால் நாமும் அதை பேசுவோம். என்னை பிஜேபியின் பி டீம் சொன்ன பெருமக்களே, நல்லா கவனிங்க. என்னோட பி டீம் தான் பிஜேபி என்பதை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வேலு நாச்சியாரை பற்றி பேசுகிறான், நீனும் பேசு. தீரன் சின்னமலை பேசுகிறான், நீனும் பேசு. உண்மையிலே பேரம் பேசுறதுக்கு நீ சோரம் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீ பேசுனா மறுபடி பார்ப்பான் என்ன பேசுறான். ஈழத்தை பேசுகிறான், நீனும் போய் பேசு. உண்மைக்கும் பொய்க்கும் நிறைய இடைவெளி இருக்குல்ல, எடுவல்ல. கடைசி அப்ப என்ன பண்ணலாம்? என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம் பேசுறான். தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி, நான் தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கேன் சிலிப்பர் செல்லா. இங்க இருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்யறாங்க. உள்ள இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு விதமையும் உலக புகழ் பெற வைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன ஒரே ரத்தம், 2 பேருக்கு தமிழ் தாய் ரத்தம். திருப்பி எங்க ஐயா எடப்பாடி திராவிட கொள்கை, அண்ணா திராவிடம், அனைத்து இந்திய அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு வேலை செய்யறாரு பாருங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் நான் 15 வருஷமா பேசிட்டு இருக்கிற அரசியல், தமிழ் தேச அரசியல்.